ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம தயவுக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வளவலன்னு எதுவும் பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வயன் காலேஜ் படிச்சுட்ருக்கா, செகண்ட் இயர். ஸோ அவளுக்கு ப்ரொஃபஸராக தயாங்கும் வருவான். அப்போ வயன் அப்படியே உட்காந்து லெக்சர் கவனிச்சிட்ருக்கா. ஐயோ, எனக்கு ஏன் இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸில் மட்டும் இப்படி தூக்கம் வருது? கதை சொல்கிற மாதிரி நடத்துகிறானுங்களே. வயன் தூங்கிறாதடி. நெக்ஸ்ட்டு அவர் தான் வருவார். தூக்க கலக்கத்தோடு நான் பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். கேட்காத கேள்வி கேட்பாரு. வீட்டுக்கு போயிட்டு பனிஷ்மெண்ட்டுங்கிற பேரில் அந்த லெக்சரர் அந்த கிளாஸில் என்ன நடத்தினாரோ அதை ஃபுல்லாத்தையும் உட்காந்து சமரைஸ் பண்ண சொல்லுவார். தயவு செஞ்சு தூங்கிறாத வயன் அப்படின்னு கன்னத்தில் நல்லா அடிச்சுட்டு தூக்கம் வராமல் இருக்கிற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. என்னது அக்பரு, என்னடா அது? எதுக்குடா ஹிஸ்ட்ரி எடுத்தோம்? வேறு எதுவும் எடுத்துருக்கலாமோ? நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியோட செகண்ட் பேப்பருக்கு அவர் தான் வருவார். அதில் வேற தூங்குவேனே. வீட்டுக்கு போனதும் நார்மல் ஆகிடுவார். ஆனால் 8 மணிக்கு மேலே ஸ்டடி செஷன்னு ஒன்று வரும் பாரு, வச்சு செய்வார். இப்போ என்ன பண்ணலாம் வயன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்பாடா, பெல் அடிச்சிருச்சா? வயன் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இந்த அம்மா என்ன எப்படி அரிக்குது கிளாஸை போட்டு, ஏதோ பேரனுக்கோ பேத்திக்கோ கதை சொல்கிற மாதிரி. இப்போ அவர் வருவாரே. தயம், நீங்களாச்சும் கொஞ்சம் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறீங்களா அப்படின்னு மனசில் நினச்சிட்டே பக்கத்தில் இருக்கா அவளோட ஃப்ரெண்ட் தானியா. தானியா, நோட்ஸ் எடுத்துட்டல்ல? வயன், நானே இப்போதான் தூக்கத்துலேருந்து நல்லா எழுந்துக்கிறேன். என்கிட்ட போயிட்டு நோட்ஸ் எடுத்தியான்னு கேட்குற. நீ எடுத்துட்டல்ல? ஐயோ தானியா, அப்போ நீ எடுக்கலையா? தானியா எங்கே எடுக்கிறா? இன்னைக்கு அந்த அம்மா ரொம்ப அறுத்துட்டா. எனக்கு தூக்கமாக வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன். ஐயோ தானியா, போய் தாயும் வீட்டில் கேட்பான் இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு. நான் எல்லாத்தையும் சொல்லணுமே. எல்லாத்தையும் சொல்லணுமா? அந்த டாப்பர் தனுஷ்காட்ட வேணா நீ கேட்டுப்பாரு. அவள் கிடைக்கா மினிக்கி. அவள் ஒரு மாதிரி கொனட்டிட்டு போவா. அந்த கொனட்டிக்கிட்டலாம் நான் கேட்க மாட்டேன். அப்போ தானியாவே போய் கேட்கட்டுமா? தானியா, நீ போய் கேட்குறியா? செருப்பு விஞ்சிரும். உன் புருஷன் உன்னை வச்சு செய்கிறதுக்கு நீ என்னை வச்சு செய்கிறியா? இன்னைக்கு போயிட்டு திட்டுவாங்க. தானியா, சானியை பிடிச்சவளே, உனக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் டிராகன் இருக்கான். அவன் நீ பாஸ் ஆனாலே போதும்னு சொல்லுவான். ஆனால் என்னை ஏண்டி இப்படி வச்சு செய்கிற? இங்கே பாரு, உன் புருஷன்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அவர் ப்ரொஃபஸர் தான், இருந்தாலும் படிச்சுட்டே இருக்க முடியாது இல்லைங்க அப்படின்னு சொல்லு. எனக்கு பேசாமல் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா காலேஜ் சைடு வர தேவையில்லைல்ல, மெட்டர்னிட்டி லீவுன்னு கொடுத்துருவாங்கல்ல. தானியா, பேசாமல் இன்னைக்கு அவர்கிட்ட நான் குழந்தை கேட்க போகிறேன். அப்படி சனியனே, கண்டதையும் அவர்கிட்ட கேட்டு வச்சு தொலைக்காத. இப்போ டிராகன் கூட அவள் சாட் பண்ணிகிட்டு இருக்கா. தானியா, என்னடி? வயன் என்ன அள்ளி விட்டுட்டு இருக்காளா? அப்போ அவளும் வாய்ஸ் நோட்டில், ஆமாம் இன்னைக்கு கிளாஸ் கவனிக்கலையா, வீட்டுக்கு போனதும் கேட்பார்ல அதுக்காக. இன்னைக்கு வீக்கெண்ட்ரி, சாட்டர்டே கூட அவன் புருஷன் கேட்பானா என்ன? டெய்லி கேட்பார். இவர் கிளாஸில் அட்டென்டிவாக இருக்கணும், மற்ற கிளாஸ்லேயும் அட்டென்டிவாக இருக்கணும்னு அவர் டெய்லி கேட்பாரா. ஐயோ, இப்போ நானும் அப்படி மாறிடவாடி தானியா? வேணாம் ட்ராகனா, நீ மாற வேணாம், நீ இப்படியே இரு. தானியாவோட ட்ராகன் எப்பயும் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவள் ரொமான்ஸை போட்டுட்ருக்கா. சி, எல்லாரும் ஏன்டி இப்படி இருக்கீங்க? நான் மட்டும்தான் கல்யாணங்கிற வாழ்க்கைக்குள்ளே சீக்கிரம் போயிட்டேன்னா எல்லாம் எங்கள் அம்மாவை சொல்லும். நான் ஸ்கூலில் நல்லா படிக்காமல் ஆடிட்டு தெரிஞ்சேன். அப்புறமா உனக்கு நல்லா வாத்தியார் புருஷனா வரணும்னு சொல்லிட்டு கட்டி வச்சா. இப்போ பாரு, என் தலையில் நானே மண்ணெல்லி போட்டுக்கிட்ட மாதிரி, இல்லை பாரங்களே தூக்கி போட்டுட்ட மாதிரி இருக்கு. ஸ்கூல்லலாம் எப்படி ரவுடிசம் பண்ணிட்டு பாஸ் ஆனால் போதும்னு தெரிஞ்சேன். ஆனால் இங்கே 95% எடுக்க சொல்கிறாண்டி. இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் 94 தான் நம்ம கிளாஸில், அந்த டாப்பர் தனுஷ்கா. ஆனால் இங்கே பாரு, அவன் 90. என்னால் முடியாது, எனக்கு இங்கே 80 வர்றதுக்கு நாக்கு தள்ளுதுடி. வயன், உன் புருஷன் வருவான், அவரை சைட் அடிச்சுட்டு இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு
அப்படியே கிளம்பி வெளியில் போகிறான் ரெஸ்ட் ரூமுக்கு. அப்போ கரெக்டாக தயோங் வர்றான். ஆ என்ன தானியா, பெல் அடித்து 10 செகண்ட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே எங்கே கிளம்பிட்டீங்க? ம் ட்ராகன் கூட வீடியோ காலா? அப்போ தானியாவுக்கும் அள்ளு விடுது. ஆ குட் மார்னிங் ப்ரொஃபஸர். இல்லை ஜஸ்ட் சும்மா ப்ரீத்தபிளாக இருக்கணும்னு வாக் போகலான்னு. ஓ உள்ளே போப்பாங்களா? போ. அந்த போகிறேன் சார் அப்படின்னு போகிறா. இப்போ ட்ராகனும் லைனில் தான் இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுறான். ஏய், இவன் பீரியட் விளையாடி வெளியில் போகிறேன். ஓ நல்லா வர்றான் பாரு. இவனை என்ன பேர் சொல்லி திட்டுறதுனே தெல்லடி தானியா. நீ கிளாஸை கவனி, சாயந்தரம் அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவனும் கட் பண்ணிடுறான். இந்த சைடு ஒயின் அப்படியே டெஸ்கில் படுத்திருக்கா. அவர் பீரியடு. என்ன பண்ணுறது? தானியா சனியா வேற ட்ராகன் கூட வீடியோ கால் பண்ணணுன்னு வெளில போனான். போய் தொலையட்டும், அவளுக்கு இன்றைக்கி நான் ப்ரெசன்ட் சொல்லவே மாட்டேன். சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் ஏதாச்சும் கேஸில் மாட்டி பனிஷ்மெண்ட் வாங்கணும். வேணாம் ஒயன், நீ பேசாமல் மூடிட்டு உட்காந்துரு, படுத்தே இரவர் வர வரைக்கும் அப்படின்னு அப்படியே படுத்திருக்கா. இந்த படிப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறது? எப்படியாச்சும் தப்பிக்கணும், ஆனால் தப்பிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே படுத்திருக்கும் போது கரெக்டாக தயோங் வர்றான். அப்போ எல்லாரும் அப்படி குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு அவனோட கண்ணு அப்படியே ஒயன் மேலே தான் போகுது. அப்போ எல்லாரும் குட் மார்னிங்னு சொல்கிறத பார்த்துட்டு அவளும் அப்படியே டக்குன்னு எழுந்துக்கிறா. பட் அவள் படுத்திருந்ததை தயோங் பார்த்துட்டான். குட் மார்னிங். எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஆகிடுச்சு, ஆனால் ஒயின் மேடமுக்கு மட்டும் இன்னும் குட் மார்னிங் ஆகலை போலையே. மேடம் இன்னும் டெஸ்க்கு மேலே படுத்துட்டு இருக்காங்க. அது இவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது இந்த ஹோல் கிளாஸ்க்கே தெரியாது, தானியாவை தவிர. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, இங்கேயே மிரட்டுவேன். நான் இல்லை, அவன் இப்போயும் என்ன தான் மிரட்டுறான். ஆனால் என்ன டிவியில் மட்டும் ஃபோனில் மட்டும் பொண்டாட்டி புருஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. ஆனால் என்னோடய லைஃப்பில் அப்படியே ஆப்போசிட்டால இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தயங்க பார்க்குறா. தயம், இந்த ஒரு டைம் விட்டுரு, நெக்ஸ்ட் டைம். தானியா, இங்கே நான் ப்ரொஃபஸராக நிற்கிறேன் அப்படின்னு அழுத்தி சொல்கிறான். புரிஞ்சிருச்சு. இந்த குட்டியாக க்யூட்டாக பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. ஒழுங்காக கேளு, அதுதானே தயம்? புரியுது. சார், அது லைட்டாக ஒரு மாதிரி கேராக இருந்ததா, அதான் தனியாக லைட்டாக பெஞ்ச் மேலே சாய சொன்னாலா, அதான் லைட்டாக படுத்திருந்தேன். ஒயன், நான் தானியா கிட்ட தானே கொஸ்டின் கேட்டேன். தானியா, இங்கே ப்ரொஃபஸராக பேசிட்டு நிற்கிறேன்ல, இதால தூங்க சொன்னியா? ஒயன்னு தானே ஃபஸ்ட்டு கூப்பிட்டீங்க, அப்புறம் தானியான்னு தானே கூப்பிட்டேன். சாரி சார், அது நான் தான் அவளுக்கு லைட்டாக கேராக இருக்குன்னு சொன்னனால ஜஸ்ட் படுத்துக்கோன்னு. ஐயோ தானியா சண்டாளி, எப்படி போய் சொல்கிறா? என் புருஷன்கிட்ட டெய்லி மாட்டி விடுறா. நீ பெஸ்ட்டு ஃப்ரெண்டா இல்லை பெஸ்ட்டு ஃப்ரெண்டான்னு கூட எனக்கு தெரியலடி தானியா. தானியா, எப்படியாச்சும் சமாளிக்கிறியா? நான் வயிறு வலிக்குதுன்னு ஓடிடுறேன். வயிறு வலிக்குதுன்னு ஓடுறியா? உன் புருஷனுக்கு நல்லா தெரியும் நீ எப்போ பீரியட்ஸ் ஆவன்னு. சாவடிச்சிருவாரு போய் சொன்னால். மூடிட்டு நின்றுவேன். உன்னால் சேர்ந்து டெய்லி நானும் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு நாளைக்கெலாம் நான் டெஸ்க்கை மாற்றிடுவேன். அடி பாவி, ஃப்ரெண்டு இப்படி தனியாக தவிக்க விட்டு போறியா? நீ ஃப்ரெண்டா? அப்படியே ஏதோ போயிருங்க 2 பேரும் அப்படின்னு அவளும் அப்படி டென்ஷனில் நின்றுட்டுருக்கா. அப்போ தயாங்கும், பேசி முடிச்சாச்சா 2 பேரும்? ஐநன் தானியா, எப்போ பாரு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ். சார், நான் கொஞ்ச நேரம் தான் படுத்திருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சாரி சார். லெட்டர் எழுதி கொடு, இனிமேல் கிளாஸில் தூங்க மாட்டேன்னு. சார், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தானே தூங்குனேன், அதுக்கப்புறம் தான் எழுந்துட்டேனே. அதுக்கு தான் சொல்கிறேன், லெட்டர் எழுதி கொடு பார்க்கலாம். எதை தொட்டாலும் லெட்டர். ரெஸ்ட் ரூம் போயிட்டு லேட்டாக வந்தால் லெட்டர், கேன்டீன் போயிட்டு லேட்டாக வந்தால் லெட்டர், கிளாஸ் முன்னாடி தூங்குனாலும் லெட்டர், கிளாஸை கவனிக்காமல் இருந்தாலும் லெட்டர், லீவ் போட்டாலும் லெட்டர், அழி போகலன்னா லெட்டர், லெட்டர் லெட்டர் லெட்டர். இவன் என்னைக்காச்சும் ஒன்றும் எனக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கானா? ஆனால் இவனுக்கு நான் அப்பாலஜி லெட்டர் எழுதியே என் கையெல்லாம் நோகுது. லெட்டர் தானே சார், நான் மட்டும் எழுதணுமா தானியாக எழுதணுமா? சனியனே, அவர் உன்கிட்ட மட்டும் தானே கேட்டார், எதுக்கடி என்னையும் கோர்த்து விடுற? தானியா,
ஃப்ரெண்டு தனியாக லெட்டர் எழுதக்கூடாதுல்ல, அதான் நீயும் எழுது. ஆ ஓ, தானியாவும் எழுத ஆசைப்படுறியா என்ன? இட்ஸ் ஓகே, 2 பேரும் எழுதி கொடுத்துருங்க. அப்போ நல்லா ஒயனோட இடுப்பை பிடிச்சி கிள்ளி விட்டுறா தானியா. ஒயன் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஜெர்க்காகி கத்துடுறா. அம்மா. என்ன என்ன இப்போ? எது கத்துன ஒயன்? கிளாஸில் டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? தானியா, நல்ல வேலை பார்த்து விட்டுடி, குட் ஜாப், இப்படி தான் இருக்கணும். இல்லை ஒயன், சூப்பர் வேலை பார்த்துட்டேன்ல. என்னை மட்டும் லெட்டர் எழுத சொன்னேன்ல. ஒயன் 2 லெட்டராக சேர்த்து எழுது. கிளாஸில் டிசிப்ளின் இல்லாமல் நாய்ஸ் மேக் பண்ணுறது. ஸோ 2 லெட்டர் அப்பாலஜி லெட்டராக தனித்தனியாக எழுதணும் வித்தின் 10 minutes. எனக்கு கிராமரே ததுக்கிடுத்தோம் போடும். இதில் 10 minutesல நான் எங்கன்னு போயிட்டு அப்பாலஜி லெட்டர் எழுதுவேன் அப்படின்னு அவளும் கதறிட்டு இருக்கா. 10 minutesல சார் எழுதிடுறேன்டா வெண்ணம் அவனே. எனக்குன்னு வந்திருக்கான் பாரு, அதான் உருன்னு. அவளுக்கு க்ரீன் ஃபாரஸ்ட்டு, க்ரீன் வேர்ல்டு, க்ரீன் ஃப்ளாகுன்னு கிடைக்கிறாங்க. இவன் ரெட் ஃப்ளாகுன்னெலாம் சொல்ல முடியாது. சரியான சைக்கோ அப்படின்னு திட்டிட்டு உட்காந்துடுறா. தானியாக்கு இது கேட்டு லைட்டாக சிரிக்கிறா. தயங்கோட காதுலேயும் சைக்கோங்கிற அந்த வேர்ட் விழுந்துருது. ஓ, சைக்கோ வாடி, உன்னை படிக்க சொன்னா, டிசிப்ளினாக இருக்க சொன்னா நான் சைக்கோவா? எனக்கு என் கிளாஸில் செத்தடி அப்படின்னு அவன் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இவ்வளோ லெட்டர் எழுத சொல்லியிருப்பான்ல, இவன் பாட்டுக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். என்ன சத்தம்? ஒயன் எழுந்துரு பார்க்கலாம். அகெயின் டார்கெட் நானா? எப்படியே திட்டு வாங்க போகிறோம், வாங்கிக்கலாம் அப்படின்னு அவளும் எழுந்துக்கிறா. சொல்லு பார்க்கலாம், இப்போ என்ன எடுத்துட்டேன்? இந்த வார் எந்த ஏரில் நடந்துச்சுன்னு இப்போ சொன்னேன்ல அப்படின்னு டக்குன்னு போர்டில் உள்ளதை ரப் பண்ணிவிட்டு அந்த வாரோட நேம் மட்டும் போட்டு இந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லு பார்க்கலாம். 1947. 47 அது நம்பர்ஸ் தெரியாதா? 74. ஓ 74. 74 என்ன மட்டும்தான் கேட்குறான், சரி யாருமே கேட்க மாட்டான் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ பாரு தயாங்க இவ்வளோ ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கான்னு. சார் நான் வந்து லெட்டர் எழுத தானே சொன்னீங்க, அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ, இந்த கண்ணீர் வடித்தா மட்டும் விட்டுருவேண்ணா? நான் கண்ணீரெல்லாம் ஒன்றும் வடிக்கலை சார். உங்களுக்கு என் மேலே எதுவும் வெஞ்சன்ஸ்னா அதை வேறு மூலியமாக காட்டிக்கோங்க. இப்படி வந்து கிளாஸில் எப்போ பாரு என்ன ஏதாச்சும் நொட்ட சொல்லிட்டே. இப்போ தானியா ஒயனோட கையை பிடிச்சி இழுக்கிறா. ஒயன் என்னடி பண்ணுற? அது அப்படி தான் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. நீ விடு தானியா, இப்போ கிளாஸ் விட்டு போகிறேன். என்னது? ஷட்டப், இதுக்கும் லெட்டர் எழுதணுமா? நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு செம்ம கோமா அவள் பாட்டுக்கு வெளியில் போயிடுறா. ஏன்டா சண்டே காலேஜ் வந்தோன்னு ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கான். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பேசாமல் அம்மா வீட்டில் இருந்தால் இனிமேல் வர வேண்டியதான். டெய்லி இவனும் நானும் சேர்ந்து சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து இவன்கிட்ட திட்டு வாங்குறதுக்கா? அங்கேயும் முறைக்கிறான் இங்கேயும் முறைக்கிறான் அப்படின்னு அவளும் ஓடிடுறா. ஸோ காலேஜும் முடிஞ்சிருது. அவள் ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சோஃபாவில் படுத்திருக்கா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு. அப்போ தான் கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். வந்துட்டான் மிஸ்டர் ஹிட்லர். அது என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஏதாச்சும் கேட்பாரே, ஏதாச்சும் சொல்லி சமாளி வாயன் அப்படின்னு தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போடுறா. ஆனால் வாய் ஃபுல்லாக பாப்கார்னு, மூச்சு அடைத்துருன்னு சொல்லிட்டு அதை மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி மென்னிட்டுருக்கா. இப்போ தயாங்க உள்ளே வந்துட்டு உள்ளே லைட்டெல்லாம் போடுறான். 6:30 ஆயிடுச்சுல, 8 மணிக்கு ஸ்டடி டைம் தானே, அப்போ பார்த்துக்குறேன் ஒன்று. லாஸ்ட்டில் நீங்கள் என்ன கோவம் வந்துட்டோம் மேடம்க்கு? எப்போதும் அமைதியாக பூனை ஊட்டி மாதிரி உட்காந்துருப்பீங்க, பட் இன்னைக்கு அப்படி புளி ஊட்டி மாதிரி டென்ஷன் ஆகுதோ, பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு வெயிட் பண்ணுறான். நல்லது, எனக்கு பேசாமல் போயிட்டார்ல, ரொம்ப ரொம்ப நல்லது. போட்ட ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணாமல் இருக்கோ பத்தியா? சேஞ்ச் பண்ண மாட்டேன் நினச்சிருப்பல்ல, போட்ட ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறான்னு. பண்ணவே மாட்டேன், நான் ஸ்டடிக்கு வரும்போது தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வேணும்னே உட்காந்துட்ருக்கா. அப்போ அப்படியே 8 o'clock ஆகுது. அப்போ தான் அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவளோட பைஜாமா எடுத்து போட்டுட்டு ஸோ அப்படியே போகிறா ஸ்டடி டேபிளுக்கு. அப்போ தயாவும் கரெக்டாக அப்படியே ஒரு கையில் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அச்சோ,
மிஸ்டர் ஹிட்லர், இன்னைக்கு தான் உன் கூட படிக்கிற லாஸ்ட் ஸ்டடி. அப்புறம் இன்னும் 1 மந்த் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்குவேன். கேட்டால் வயிறு வலிக்குது, என்னால் அங்கே சமைக்க முடியாதுன்னு சொல்லுவேன். பார்த்துக்கலாம்டா, நீயா நானு அப்படின்னு தலைவி ஒரு ஃபார்மில் தான் போகிறா உள்ளேயே. அப்போ தாயா உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஹல்ல போ. ஸ்டடி ரூம் தானே, 2 பேர்த்துக்கும் அது ஈக்குவல் ஷேரிங் தானே, உள்ளே வருவேன் அப்படின்னு உள்ளே வர்றா. அடங்க மாட்டேன் லேடி, எனக்கு என்ன ரொம்ப ஓவராக இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் சொல்லணும்? எனக்கு முன்னாடி இந்த கிளவி வந்து நடத்தினால அதை அப்படியே சம்மரைஸ் பண்ணு. நான் கவனிக்கல. ஃபயான், என்ன நினச்சிட்டு இருக்க? நானா எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவாகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ தயாக்கே ஒரு சைடு லைட்டாக ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது. என்ன அமைதியாக இருக்க? இருக்கீங்க. குழந்தைக்கு எப்படி அம்மா ஆகுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா தயாங்கா டக்குன்னு இப்படி கேட்குறா? அப்படியே தயாங்க லைட்டாக ஷிவர் ஆகுது. வைன், சரி அதை விடு, என்னோட டாபிக் வரலாம். நம்மளோட டாப்பிக்கா? இப்படியெல்லாம் பேசினாதான் நீ என்ன ஹோம்ஒர்க் கேட்காம ஜாலியாக இருக்க விடுவேன் அப்படின்னு அவள் ஒரு பிளானை போடுறா. நம்ம டாபிக் தானே. எங்கள் அப்பா அம்மா எப்போ நீ எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு கேட்குறாங்க. நான் மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? வாடி வா, இப்போ வரவல்ல, வெக்கப்பட்டுட்டு. ஒன் தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. ஒழுங்கா படிப்பாங்களா? படிக்காமல் இருக்கிறதுக்கு தான் மெட்டர்னிட்டி லீவ் போடலான்னு பார்க்குறேன். ஆனால் நீ தான் விடவே மாட்றியே. எனத்தாங்க இன்னைக்கு ஒரு ஃபார்மில் தான் இருக்கா போல், லைட்டாக கோல்டாக இருக்கு. நீ படி, நான் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அச்சோ, உங்களுக்கு கோல்டாக இருக்கா? நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு கோல்ட் ஆகிட்டா நான் என்ன செய்கிறது? ஒரு ஃபார்மில் தான்டா இருக்கா, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு நீ என்ன பனிஷ் பண்ணலான்னு வந்தியா? ஆனால் நான் தான் இன்னைக்கு உன்னை பனிஷ் பண்ண போகிறது. அவங்க ப்ரொஃபஸர் என்ன ஓவராக பயந்துட்டான்னு நினைக்கிறேன். புருஷன் வாடா போடன்னு சொல்லக்கூடாது. என்ன போகிறீங்க? எனக்கு லெசன் எடுக்கணும்ல. எடுக்கணுமா? ஹிஸ்ட்ரி கிளாஸ் எல்லாம் எடுக்கணும்ல. அந்த செகண்ட் டைனாசிட்டியோட 3rd டைனாசிட்டியில் வர அவங்களோட குழந்தைங்க எப்படி வந்தாங்களா? அடியே, ஏன்னா வேணும்னே வெறுப்பேத்துற அடி. வேணுன்ட்டுனே இவன்ட்டு இதெல்லாம் கேட்டால் ஆஃப் ஆயிடுவான்னு கேட்டுட்ருக்காளா இவ? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இவன் வேற 3rd டைனாசிட்டி 4th டைனாசிட்டின்னு போகிறாளே. சரி, அதை விட பேர்ல்ஸ் எல்லாம் எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? என்ன பார்க்காத புக்கை பாரு. நமக்கு குழந்தை பிறந்தா உங்களை மாதிரி இருக்குமா, என்ன மாதிரி இருக்குமா? 2 பேருக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். எனது ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சொல்கிறியா? லெசன் கவனிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நானும் லெசனை தான் கவனிக்கிறேன். அதில் ஃபுல்லாக கிராண்ட் டாட்டர், ஃபஸ்ட்டு சன்னு, செகண்ட் சன்னுன்னு வருதே. அப்போ நமக்கு எப்போ ஃபஸ்ட்டு செகண்டுன்னு ஆகுதாயாங்க? தயாங்கா, உன்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சு பார்த்துட்ருக்காடா. இதுங்களாம் நீ அடங்கவே அடங்காது. குழந்தை எப்படி வரும்னு தெரியணுமா அவன்? என்ன தைரியமாக பேசுகிறாரு. இருந்தாலும் நான் என்னோட பயத்தை வெளிக்காட்டிக்கவே மாட்டேன். ஆமாம் ப்ரொஃபஸர், குழந்தை வேணும்ல. 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகுது. அப்போது வேணும்ல. நானும் இதை பற்றி யோசித்தேன். கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகுதுல்ல. அப்பப்போ வேற வயிறு வலிக்குதுன்னு சொல்கிற. உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்புறம் குழந்தை பிறகாதுல்ல. நான் வேற உன்னை படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறேன். அதுலேருந்து வர நீ ஈஸியாக தப்பிச்சிடலாம்ல. அதுக்கெல்லாம் இல்லை, பட் வேணும்ல. அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சைல்டு. ஓ ஆமாம்ல, எனக்கு வேற 26 வயசு, உனக்கு வேற 20 வயசு.
ஆனால் இப்போவே முட்டி வலிலாம் வந்துருச்சுல, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுல, இதுக்கு மேலே குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாதுல்ல, அப்போ இந்த வயசுலேயே பெற்றுக்கணும்ல. இவர் நம்மளை கலாய்க்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரு? நமக்கே இது பேக் ஃபயர் ஆயிருமா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த டாப்பிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ என்ன பனிஷ்மெண்ட்? ஐயோ, அம்மா வந்து எனக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட், மே கோ? நான் போகலாமா? நான் போட்டா? வானா அவங்க போனால் அம்மா கேட்பாங்கல்ல குழந்த வேணும்னு. அப்போ கரெக்டாக தானியா கிட்டேருந்து ஃபோன். தானியா ஃபோன் பண்ணுறா. நான் தானியா கிட்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்னு எழுந்து ஓட பார்க்குறா ஃபோன் எடுத்துட்டு. அப்போ தயாங் அப்படியே அவளை பிடிச்சி இழுத்து அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறான். லைக் அவளோட 2 காலும் தயாங்கோட காலுக்கு அந்த சைடு இருக்கு. ஸோ அவளோட 2 காலுக்கு நடுவில் தயாங்கோட அந்த 2 காலும் இப்படி சேர் மேலே அவனை பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கிறான். லைக் அவள் பதட்டத்தில் அப்படியே ஃபோனை கீழே போட்டுட்டா. அயன், இருக்கியா? அந்த டிராகன் பையன்ட்ட சொல்லு, இங்கே பாரு, என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கான், கான்ஃபரன்ஸில் தான் இருக்கான், வேணா நீயே சொல்லு, அவன் என்ன திட்டுறான். ஏய் தானியா, சீரா போடாதடி. வாயின்னு சொன்னால் கேட்டுருவேனா? அப்போது இது எதுவுமே அவங்க 2 பேத்துக்கும் விளங்கல. அப்போ தயம், ஏன் பைஜமா டிஷர்ட்லலாம் போட மாட்டிங்களோ? ஷர்ட் டைப்பில் தான் போடுவீங்களோ? வரும்போதே பார்த்தனே, அப்படியே காலை உள்ளே எடுத்து ஸ்டடி ரூம்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே நெளிச்சிட்டு இடுப்பை காட்டிட்டு தான் வருவீங்களோ? எது? அதெல்லாம் இல்லை. ஐயோ, எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கானா? டிராகனா, ஒரு நிமிஷம் இரு. என் பேச்சா மாத்தாதடி தான்யா, இங்கே வாடி தான்யா. டிராகனா, எனக்கு இடுப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு, உனக்கு ஏதாச்சும்? இடுப்பா கட்டி மயங்கலான்னு பார்க்குறியாடி தான்யா? மயங்க மாட்டேன்டி. டிராகனா, ஒரு நிமிஷம் இரு. சொல்றி. இடுப்பா காட்டிட்டு வந்தா அப்புறம் பார்த்தா எப்பயும் விட 2 பட்டன் அப்படியே அவுந்து போயிருக்கு. கழட்டி விட்டு தான் நான் வந்தேன். அப்படியே ஏதோ ஸ்லிப்பரை குனிஞ்சு கழட்டுற மாதிரி. என்ன மயக்க பார்க்குறியா இந்த ப்ரொஃபஸரையே? ஐயோ, இடுப்பை காட்டினது அது கோஇன்சிடென்ட்னு சொல்லலாம், லைட்டாக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குனிஞ்ச ஸ்லிப்பரை கழட்டினதெல்லாம் என் வாய்ப்பை பார்த்தான். அதெல்லாம் நான் வேணும்னே பண்ணலையே. அது நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு எழுந்துக்க பார்க்குறா. அப்போ கரெக்டாக அவனோட 2 ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவளுக்கு பின்னாடி நல்லா பிடிச்சி இன்னும் க்ளோஸாக இழுக்கிறான். ஓ, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? அது அது வந்து ப்ரொஃபஸரோட பனிஷ்மெண்ட் ஷப்டி இருக்குன்னு தெரிய வேணாமா? மை லிட்டில் வைஃபி, அது ப்ரொஃபஸர்னா காலேஜில் மட்டும்தானே? காலேஜில் மட்டும்தான். அப்போ காலேஜில் பண்ண தப்புக்கு மேடம் தான் வெளியில் ஓடிட்டிங்களே, என்னால் பனிஷ் பண்ண முடியலையே. அப்போனா கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் போனால் உங்களுக்கு பனிஷ் பண்ணணுன்னா இங்கே வந்து தானே பனிஷ் பண்ண முடியும். ஆமா ரைட் மை வைஃபி? அது தயம். என்ன கேட்டல்ல குழந்தை வேணும்னு? ஒரு கன்னி பையன்ட்ட இப்படி சூடு ஏற்றுற மாதிரி மூடு ஏற்றுற மாதிரி வந்து பேசி இப்படிலாம் பக்கத்தில் உரசிட்டு உட்காந்துன்னா எப்படி உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றாமல் இருப்பேன்? இதோ எத்தனை செகண்டில் நிறைவேற்றிடுறேன். பனிஷ்மெண்ட் எப்படி வேணும்? லைட் பனிஷ்மெண்ட்டா இல்லை ஹார்ஷான பனிஷ்மெண்ட்டா? எனக்கு பனிஷ்மெண்ட்டே வேணாமே. பனிஷ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு குட்டி குட்டி அப்பாலஜி லெட்டர் எழுதணுமா? ஆமாம், நான் லெட்டர் எழுதி கேட்டேனே. எங்கே லெட்ரு? நீங்கள் எனக்கு 1 டைமாச்சும் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்களா? லெட்டர் எழுதி தர முடியாது. கிளாஸ்க்கு வராமல் வெளியில் ஜாலியாக நிற்பேன். அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் குறையுதா? குறையட்டும், நான் ஃபைன் கட்டி எழுதிக்குவேன். ஓ, அவ்வளோ திமிராகி போச்சாடி உனக்கு? இந்த வாய் தானே எல்லாம் பேசுது அப்படின்னு அவன் உதட்ட பிடிச்சி நல்லா நசுக்கிறான். என்னை விடு தயம். என்ன கேட்டல்ல, உங்கள் அம்மா கால் பண்ண குழந்த பிறகணும்ல,
அதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லலாம். ஆ தானியா தானியா கால் பண்ணா. அப்போ தானியாவும் டிராகனா டேய் நம்மளோட சண்டையை முடிச்சுக்கலான்னு வந்தா அவனுங்க ஃபேமிலியை விரிவுபடுத்துறதுக்கான ப்ராசஸில் இருக்கானுங்க போலையே. வேணாடா டிராகனா, நம்ம போயிடலாம். தானியா சும்மா மஜாவா பேசுறான்டி ஒயினோட புருஷன். இரு கேட்கலாம். அசிங்க முடிச்சவனே காலை கட் பண்ணி தொலை அப்படின்னு தானியா கட் பண்ணிடுறா. அது இந்த வாய் தானே என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டுது. அப்போ இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னு அவளோட உதட்ட போயிட்டு நல்லா கடிக்கிறான். இந்த வாய் தானே கடிச்சு இழுக்கிறீங்க. ஏன் இனிமே இந்த காயம் ஆடுற வரைக்கும் இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் திறக்கவே கூடாது. கேட்டல்ல, குழந்தை பிறந்தா உங்களை மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமான்னு. பிறந்தக்கப்புறம் உன்ன மாதிரி இருந்தா என்ன மாதிரி இன்னொரு குழந்தை ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி இருந்தா உன்ன மாதிரி இன்னொரு குழந்தை ரெடி பண்ணலாம். 2 பேர் மாதிரியும் இருந்தா 2 பேருக்கும் தனித்தனியாக ரிசம்பிளன்ஸ் இருக்க மாதிரி இன்னும் 2 குழந்தைங்கள மேக் பண்ணலாம். என்ன சொல்ற? ப்ரொஃபஸர், அது ஏன் கிளாஸை விட்டு வெளியில் போனேன். அது என்ன யாருக்குமே மரியாதையே கொடுக்க மாட்டியா? நான் அப்படிலாம் இல்லையே. கிளவி வந்து கிளாஸ் எடுக்குது, நீ பாட்டில் டெஸ்க் மேலே உட்காந்து தூங்கிட்டு இருக்க. உன்னை தூங்க விடாத மாதிரி நான் எதுவும் பண்ணலையே. ஏதாச்சும் பண்ணனா என்ன அப்படின்னு அவன் பைஜாமாக்குள்ள அப்படியே கைவிடுறான். இல்லை, அது நைட்டு ஃபுல்லாக கொரட்டை விட்டிங்களா? ஓ, நீ அந்த ரூமில் இருக்க, நான் ஆப்போசிட் ரூமில் இருக்க. நான் ஆப்போசிட் ரூம்லேருந்து கொரட்டை விடுறது ஒரு ரூமுக்கு கேட்குதா? பா அப்போ வாட்ட ஸ்ட்ரக்சரில் ஹவுஸோட ஸ்ட்ரக்சர் அப்படியே அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போது இப்போ இந்த ரூமில் இருந்து என்னென்னமோ பண்ணலாம். அந்த சத்தம் அந்த 2 ரூமுக்கும் கேட்குதான்னு பார்க்கலாமா அப்படின்னு அவளை நல்லா இன்னும் இறுக்கமாக உட்கார வச்சுக்கிறான். லைக் 2 பேரோடதும் அப்படியே படுற மாதிரி. என்ன கேட்ட, குழந்தை தானே, எனக்கு தெரியும். தானியாவும் நீயும் பேசாமல் இருந்திருப்பீங்க, அந்த டிராகனும் சும்மா இருந்திருக்க மாட்டான். தானியா கூட என்னென்னவோ பண்ணியிருப்பான், அதெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாள்ல. தானியாவும் இல்லை அது அவ்வளோலாம் சொல்ல மாட்டா. லைட்டாக முத்து கொடுத்தது, கட்டி பிடிச்சது, அவ்வளோதான் சொல்வா. ஓ, அவ்வளோதானா? ஃபீல் பண்ணுறேன் அண்ணா, அவ்வளோதான் சொல்வா அப்படின்னு. இல்லை, அது நாளைக்கு ஹோம்ஒர்க் நான் பண்ணியே ஆகணும். நாளைக்கு இம்பார்ட்டண்டான சப்மிஷன் இருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு அகைன் எழுந்துக்க பார்க்கும்போது ஸ்டெரியோ ரூம்லேயே ஒரு குட்டி சோஃபா இருக்கும். அப்படியே அவளை பிடிச்சி அதில் தள்ளுறான். ஓ, என்கிட்டயும் உண்டகால்டி வேலையை காட்டுறியா? நாளைக்கு சண்டே எவன்டி உனக்கு காலேஜ் வைக்கிறது? சண்டேவா? இவன் கண்ணை பார்த்தாலும் எல்லாமே மறந்து போயிடுச்சு. அதுவும் கண்ணில் இருக்க அந்த மச்சம் அப்படியே ஒரு மாதிரியான பார்வையால் இருக்கிறான். சொல்லு, வேணுமா? மிஸ்டர் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்கோங்க, அப்புறமா இந்த குழந்தைங்க விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன் நீ ஃபஸ்ட்டு ஒபீடியண்ட்டாக இருக்கியா? ஆடுகாலியாட்டம் ஆடிட்டுருக்க. புருஷனுக்கு எப்படி மரியாதை கூட கொடுக்கணும்னு தெரியாமல் நான் என்ன டிஸ்ஒபீடியண்ட்டாக இருந்தேன்? நான் ஒபீடியண்ட்டாக தான் இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட்க்கு. அப்போ ப்ரொஃபஸருக்கு இல்லையே, ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தானே இருக்கு. அப்போது ப்ரொஃபஸருக்கு எப்படி ஒபீடியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துடலாமா அப்படின்னு அப்படியே 2 பேத்துக்குள்ளே அப்படியே ஸ்பார்க் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேரும் நெருங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்போ வயன்லாம், அது உங்களோட உடம்பு என்ன இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? உன்னோட உடம்பு தான் நல்லா சூடாக இருக்குல்ல, அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகும்போது வேற லெவல் ஃபீல் கொடுக்குதா? எனக்குள்ளே உன்னை மொத்தமாக அணைச்சிக்கும் போது அப்படின்னு தயவங்க அப்படியே நல்லா அவனோட ப்ராட் ஷோல்டர்ஸ் வச்ச அவளை அப்படியே மொத்தமாக கவர் பண்ணிக்கிறான். லைக் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது அந்த ஸ்டடி டேபிளில் உள்ள அந்த லேம்பையும் ரொம்ப ஒரு மாதிரி டிம்மான லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறான். லைக் அந்த ஸ்டடி ரூமோட அந்த வைபே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வைப்லேயே அவங்க 2 பேத்துக்கு என்னென்னமோ ஆகுது. தயம் அப்புறம் மண்டே படிக்கலன்ட்டுன்னு என்ன எதுவும் சொல்லக்கூடாது. ஓ, இந்த ப்ராசஸ் ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். நீ கதறினா உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேபி 2 to 3 hours. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூக்கும். நெக்ஸ்ட் டே நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
இப்படிலாம் உள்ளே போகும்போது நெக்ஸ்ட் டே நடக்க முடியாதுன்னு. பேபி, நம்ம மாஃபியா கிடையாது, ப்ரொஃபஸர் என்ன. ம் மாஃபியா தான் அப்படியே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரி. ஆனால் நம்ம ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, அதை விட பண்ணலாம் அப்படின்னு தயாங்கும். அப்படியே வயநாடு உடம்புல ஒரு இடம் விடாம அப்படியே முத்தம் கொடுக்குறான். தயம், என்ன நீ எதுவுமே பண்ண மாட்டேற? நான் தான் எல்லாமே பண்ணுமா? முத்தம் கொடுக்குறதுலேருந்து கிளட்டுறதுலேருந்து எந்தையும் நான் தான் கிளட்டினேன். அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அப்போ எனக்கு இருக்காதா? எனக்கு உங்களுக்குள்ளே ஒளிஞ்சுக்கணும் போல இருக்குது. ஆல்ரெடி ஒளிஞ்சு தானே இருக்க. அப்புறம் எனக்குள்ளே அதை உனக்குள்ளே ஒழிக்கணும்ல தயம். அது அப்படின்னு 2 பேரும் அந்த கூச்சத்தோடையே ரொம்ப ரொம்ப நெருக்கமாகறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அப்படியே ஒயன் தயம் கூட நெஞ்சு மேலே இருந்துட்டு அப்படியே அங்கே கிள்ளி விளாண்டுட்டு இருக்கா. தயம், ஏய் யோ எதுக்கடி அங்கே கிள்ற? நான் உனக்கு அங்கே கடிச்சேன்னு எனக்கு அங்கே கிள்ளிட்டு இருக்கியா? அது இல்லை பின்ன. அது நம்ம 2 பேர்த்துக்குமே தெரியும், 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும்னு. ஆமாம், இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சுல்ல. நிறைய தெரிஞ்சிருச்சு. லெட்ரு கண்டிப்பாக வேணுமா? ஏய் கண்டிப்பாக வேணும்டி. கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் என்னோட பனிஷ்மெண்ட்டை பார்ப்பேன். எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போனா நீங்கள் சொல்கிற எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி லைக் குறும்பாக சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தயாங்க அகெயின் போயிட்டு அவளை ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்கான். ஓகேடா, இதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை எண்ட் பண்ணிக்கலாம். அண்டு நிறையா பேர் வந்து பேஸ்டல் ஃபிக்ஸோட அந்த லவ்வி ஜூவியரா அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா என்ன? கண்டிப்பாக என்றைக்குமே பேஸ்டல் ஃபிக்ஸில் அந்த லவ்வி ஜூவியராக போகாது. அண்டு அந்த மாதிரி கண்டென்ட்டும் அடிக்கடி வரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். எனக்கு ஒரு கரெக்டான ஸ்டோரி அமையலை, லைக் அதனால தான் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர்த்துக்கு எக்ஸாம்ஸும் போயிட்டுருக்கா. என்ன நான் கேட்கணுன்னே நினச்சேன். லைக் முன்ன மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் டக்குன்னு அந்தளவு வியூஸ் இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா, இல்லை எக்ஸாம் எப்போ முடியுது அப்படின்னு எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம் ஆர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி வைங்க. ஸோ ஓகே பாஸ்டோஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.